பெண்களா ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்க அம்மா திட்டினா கோவப்படுவியா, பேசாம இருப்பியா அப்படின்னு சொல்லி. பையன் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ஹை. வேரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களுக்கு உங்கள் சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் கடந்த பகுதியிலே சகோதரி திவ்யா அவர்களோடு மிக அழகான பகிர்விலே பங்கு கொண்டோம். மீண்டுமாய் அவரோட ஒரு நேர்காணலில் இணைய இருக்கிறோம். வாருங்கள், இணைவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கொஷின் மண்டையில் போயிட்டே இருக்கும். என்ன சிஸ்டர் அப்படின்னா, இப்போ நாங்களாம் ஒரு அருட் சகோதரி. நாங்கள் வந்து ஒரு அம்மாவை அப்பா விட்டுட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க. அது இல்லாமல் முன்னாடி அப்பா அம்மா சகோதரர் சகோதரி அவங்க கூட இருந்துட்டு திருமணம் என்ற திருவருட் சாதனத்தினால நீங்கள் இன்னொரு குடும்பத்தை அடாப்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு ஆண்களுக்கும் ஏற்படக்கூடியது. இந்த சூழ்நிலைகளை எப்படி வந்து எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் பெருசா இதுல என்டர் ஆகும்போது எப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டர், ஒரு ஐடியாவே கிடையாது. நான் முந்தின நாள் தான் வந்து நமக்கு ஒரு ஃபீல் வருது, நாளைக்கு நமக்கு கல்யாணம். அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து தான் நான் வந்து நார்மலா வந்தது. அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு செல்லமா அப்படியே இருந்துட்டு திடீர்னு வந்து கல்யாணம் ஒரு பொறுப்பு அப்படி அங்க போய் மாறுறப்ப அது ரொம்ப பொறுப்புன்றதை விட அது ஹேண்டில் பண்ணவே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பார்த்தவங்க அப்படியே அங்க இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு மாதிரி நம்ம வந்து புதுசா அங்க நம்மளை வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். நம்மளும் புதுசு, அவங்கள நம்ம எடுத்துக்கிறதுக்கும் நம்மளை அவங்க எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த புரிதலே வந்து ரொம்ப நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வந்தா கூட அதை ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாம சரி அவங்களோட மனநிலையில சொல்றாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாதான் நம்ம வீட்டுல வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட சொன்னா, உங்க அம்மா திட்டினா கோவப்படுவியா, பேசாம இருப்பியா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நம்ம அதை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான தருணம் தான். பெண்களுக்கு குறிப்பா அது இருக்கும். இவங்க ஃபேமிலியோட இருக்கனால நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த தருணத்துலயும் ஏதோ அவங்க வந்து நம்ம கண்டிப்பா சப்போர்ட்டாவும் இருக்கணும். பட் நமக்கு நாமே வந்து நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம ஒரு குடும்பத்தை போய் ரன் பண்ண போறோம், நம்ம ஒரு தலைமையை எடுத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்தோம் அப்படின்னா, ஆனா ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கிடையாது. பட் பெண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள மையப்படுத்தி வரும் பொழுது நம்ம ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் நமக்கு ஒரு அடுத்தடுத்து இருக்கவங்க வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம புதுசா அவங்களே நமக்கு புதுசு இல்லை, நம்ம என்னடா அட்ஜஸ்ட் பண்றதுன்றது நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரும். எப்படி நம்ம மாறுறது, நம்ம இப்படிதான் இருப்போம், அவங்க வேணா மாறட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாறிக்கிறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நிறைய இடங்கள்ல மாறிட்டு தான் இருப்போம். பட் கொஞ்சம் அதை ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட். புதுசது இப்படிதான், இது வந்து நம்மளுடைய கலாச்சார ரீதியா நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு வீட்டிலிருந்து மறு வீட்டை வந்து தாய் வீட்டை விட்டுட்டு கணவரோட வீடை வந்து தன்னுடைய வீடா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருக்கிறத கத்துக்கணும் அப்படின்னு. இது வந்து ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்களா? சேலஞ்சிங் தான் கண்டிப்பா இருக்கும். அப்படி எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளை சுத்தி வந்து யாரும் இல்லையோ, சப்போர்ட் இல்லையோ அப்படின்ற ஃபீல்லாம் நமக்கு வரும். பயம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அந்த பயத்துல வந்து நம்ம என்னென்னவோ பண்ணுவோம். அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது அப்புறம் ஒரு கட்டத்துல எப்படி ஆகும்னா, எல்லாரும் இப்படிதானே, நம்ம அம்மாலாம் அப்படிதானே டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அதுவும் அப்ப இருந்த ஜென்ரேஷன்ல வந்து இதை விட மோசமா இருந்திருக்கும். நம்ம பார்த்துருப்போம் கணவன்மார்கள் எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க, எவ்வளோ ட்ரபிள் கொடுப்பாங்க. அந்த வந்து நம்மளே பார்ப்போம். இப்போ வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு இல்லையே. சரி, அதோட நம்ம லைஃப் ஓகே தானே. மற்றவங்கள வந்து நம்ம மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணணும்னு சொல்ல, பட் நம்ம பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ எல்லாரோட லைஃப்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது வந்து பெருசா தெரியாது நமக்கு. சேலஞ்சிங்கா இருந்தாலும் நம்ம இந்த பொறுப்புக்கு வரும் பொழுது, நீங்க அருட் சகோதரியா போகும்போது எப்படி அங்க எல்லாரும் வந்து 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் 10 ஃபேமிலில இருந்து இருப்பாங்க. அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான், அது மாதிரிதான் இதுவும் 10 பேர் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க.
இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ சாதாரணமாவே பையன் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ஹை. என்னதான் இருந்தாலும் மேபி உங்களுக்கு கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த பையன்கிட்ட உங்களுடைய பையன்கிட்ட அக்காவை எப்படி பார்த்துக்கணும்? அந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் உங்களுடைய பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? உங்க பையன் மட்டும் இல்ல, எல்லா பையன்மார்களும், எல்லா தம்பிகளும் எப்படி தன்னோடு பிறந்த சகோதரியை அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் பண்ணது, நான் சின்ன பிள்ளையா ஒரு சின்ன வயசுல 21ல மேரேஜ் அப்போ பண்ணா கூட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட அட்மையர் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க அம்மாவை வந்து ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. எல்லாரையுமே வந்து ரெஸ்பெக்டாக, யாரை பேசினாலுமே வந்து ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம சொல்லும் பொழுது, நம்ம கூட பிறந்த அக்காவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாலே, வெளியில் உள்ளவங்கள கண்டிப்பாக ரெஸ்பெக்டாக, வீட்டில் குடும்பத்தில் இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்கள வந்து அக்கா மரியாதையாக நம்ம பேசணும் அப்படின்னாவே, வெளியில் இருக்கவங்கள்ட்ட கண்டிப்பாக அப்படி தான் நம்ம பேச போகிறோம். எந்த ஒரு இதுலையாக இருந்தாலும், தப்பாக இருந்தாலும், சரியாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, வெளியில் இருக்கவங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணும், பெண்களாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாவே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சரி ஓகே, அக்காவை எப்படி பார்த்தனோ அப்படி தான் இன்னொரு பெண், இன்னொரு இடத்துல இருந்து வரவங்க அப்படி தான் எனக்கு அப்படின்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு தம்பி அல்லது ஒரு அண்ணன் தன்னுடைய சகோதரி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இங்க இருக்கிற வரைக்கும் அந்த உரிமை அதிகமா இருக்கு. ஏன் அக்கா, ஏன் என்னுடைய அண்ணன் அக்கா, என்னுடைய தங்கை அப்படின்னு. ஆனா இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில ஆண்கள் வந்து அதோட தட்டி கழிச்சிருவாங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் உன் வீடாச்சு, உன் பொறுப்புன்னு விடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்து என்ன? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னா, அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டில் இருக்காங்க, அவ்வளோதான் அவங்க. அதுக்காக அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க தான் பார்த்துக்கணும், இல்லை எது இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த மனநிலை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவங்க அங்கே போனால் கூட அவங்களுக்கு ஒன்றுனா நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு வீட்டில் போய் அவங்களால வந்து அதை ரன் பண்ண முடியும், அந்த குடும்பத்தில் ஹாப்பியாக இருக்க முடியும். அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா கூட அவங்க வந்து எல்லாத்தையும் அங்கே சொல்லிட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஃபேஸ் பண்ணவும் முடியாது. சில விஷயங்களை வந்து அவங்களாலேயே அவங்களாலே பண்ண முடியாத விஷயங்கள் சிலதை வந்து ஷேர் பண்ணுறது வந்து நம்ம பிறந்த இடமா தான் இருக்கும். யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுட்டு போக முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து காது கொடுத்து கேட்குறவங்களாம் நம்ம இருந்தால் தான் அவங்க 2 சைடும் அவங்க பேலன்ஸ் பண்ணி அவங்களால ஈஸியாக லைஃப்பை ரன் பண்ண முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க கல்யாணம் பண்ணி போய் இருக்கிற வீட்டிலேருந்து ஏதாவது பிரச்சனை முடியாத சுச்சுவேஷன்ல தன்னுடைய அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ ஒரு சில விஷயம்லாம் சொல்லி ஹேண்டில் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா எல்லாருக்கும் அப்படி அமையாது இல்லைங்களா? சொன்னாங்கன்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க, இல்லைன்னா இங்க கல்யாணம் ஆன வீட்டுல இருந்து கேட்பாங்க, இந்த வீட்டுல தானே இருக்க, கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்திருக்க, எதுக்கு நீ உன் அண்ணனுக்கெல்லாம் சொல்ற, எங்க 2 பேருக்கும் சண்டையை உருவாக்குறியா, அது மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா அங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா சின்ன சின்னதுக்கெல்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளே சால்வ் பண்றது முடியாத பட்சத்துல, முடியாத கட்டத்துல நம்மளால இதை செய்ய முடியாது அப்படின்றப்ப ஃபேமிலியில எடுத்துட்டு போது செய்யறது தான் நல்லது. நம்மளா ஒரு டெசிஷன் எடுத்து பண்ற லெவல்லையும் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ ஃபேமிலியா ஆப்வியஸா 2 ஃபேமிலியும் உட்கார வச்சு பேசி பிரச்சனை பண்றதுக்கு இல்லை, சமாதானப்படுத்துறதுக்கு பேசினா நல்லா இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே. குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை குறித்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பெண் பிள்ளைகள் வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மூவி போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு டைலாக் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும். என் பொண்ணுக்கு என்ன புரிஞ்சிச்சின்னு தெரியல, எந்திரிச்சு கிளாப் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைலாக் வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை இப்படி போய் இது போயிட்டோன்றதுக்காக நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒரு படிச்சிருக்கோம் இல்லை இது பண்ணியிருக்கோன்றதுக்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கணுன்றது இல்லை, நமக்கான உரிமையை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது வந்து அந்த அந்த ஒரு படத்தோட ஒரு தீமா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு இது, சும்மா இருக்கக்கூடாது. பெண்கள்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க சும்மா இருக்கணும், அது பண்ணும் இது பண்ணும், இதோட முடிச்சிடாம அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரீயாக அவங்க பண்ணணும். பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண் பிள்ளைகள் வந்து அதே மாதிரி பெண் பிள்ளைகளை வந்து
அவங்களுக்கு எப்படி ஃப்ரீடம் கிடைச்சிச்சோ அது அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்க எப்படி அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது இல்ல. அவங்களுக்கு அவங்க உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் இல்லையா, நம்ம இதை பண்ணணும், நம்ம இதை சாதிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கும் உண்டு. ஸோ அவங்கள அலோவ் பண்ணணும். நீங்க போங்க, ப்ராப்ளம்ஸ் வரும், 1000 வந்தாலும் அதை மோதி பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி வராங்க. ஸோ அதை கொடுக்கணும். அப்ப பெண்கள் வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நம்பிக்கை எல்லாருக்கும் நம்பிக்கை கிடைக்குது. ஆனா ஒரு சில இடங்கள்ல எல்லாமே இருக்கு. ஒரு சிலருக்கு நம்பிக்கை கிடைக்குது. அது மாதிரி 2 சைடுமே இருக்கு. அதனால இல்லாதவங்களுக்கு கிடைக்கணும். இருக்கிறவங்க இன்னும் நம்பிக்கையா செய்யணும், வளரணும். ரொம்ப நன்றி. அதுவும் குறிப்பா வந்து ஒரு பெண் குழந்தைக்கு ஏற்படுகின்ற அந்த டிரான்சாக்ஷன் மாற்றம், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம், அல்லது அந்த தாய் வீட்டிலிருந்து எப்படி ஒரு பெண் குழந்தை வளரணும், ஒரு ஆண் குழந்தை எப்படி வந்து தன்னுடைய சகோதரிக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ. வேரிதாஸ் தமிழ் பணியின் இனிய உறவுகளே, இதுவரை நாம் சகோதரி திவ்யா அவர்களோடு பெண் குழந்தையுடைய அந்த மாற்றம், ஒரு குடும்பத்திலிருந்து மற்றொரு குடும்பத்திற்கான மாற்றம், அல்லது ஆண்மகன் எவ்வாறு தன்னோடு பிறந்த சகோதரியை பாதுகாக்க வேண்டும், எப்பொழுதுமே உடன் இருக்க வேண்டும் என்ற அழகான பகிர்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அவரோடு நாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.